பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியன், கோமதி, சரவணன், செந்திலன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ ஜட்ஜி இருந்துட்டு பாக்கியத்தை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, என் பொண்ணுக்கு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் கல்யாணம் பண்ண நாளில் இருந்து இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என் பொண்ணை அடித்து கொடுமை பண்ணி வரதட்சணை கேட்டு எல்லா வேலையும் என் பொண்ணு மட்டும்தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்குவா. ஆனால் போட்ட நகை பத்தலைன்னு சொல்லிட்டு என் பொண்ணை அடிச்சு கொடுமை பண்ணி வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க அண்ணனுங்களே சாட்சி அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டியனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப அந்த பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இவங்க சொல்கிற மாதிரி எந்த கொடுமையும் நாங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேலையும் சக்திவேலையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஒரு பொண்ணை வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணை கொடுமை பண்ணுற அளவுக்கு பாண்டியன் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சக்திவேல் இருந்துட்டு என் தங்கச்சி குடும்பம் அவ்வளோ கேவலமான குடும்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சொந்த அண்ணனுங்களே தங்கச்சி குடும்பத்தை பெருமையாக பேசினதுனால எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பாண்டியனும் கோமதி இருந்துட்டு இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு எங்கள் குடும்பத்துக்கு ஒன்றுன்ன உடனே வந்து எங்களை காப்பாற்றி விட்டீங்கள, நாங்கள் இதை மறக்க மாட்டேங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.